மாகவும் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. அதனால கிஃப்ட் மட்டும் கொஞ்சம் நீ ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த நிமிஷம் அந்த செகண்டே வந்து எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுனாலயும் உங்க வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னு வரைக்கும் எங்களால வாட்ச் பண்ண முடியும். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். அதாவது வீடியோவே ஒரே கன்ஃபியூஷனா போகுதுங்க. எப்ப வீடியோ போடுறோம் போடல அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட்டுமே வந்து எல்லாத்துக்குமே வச்சுட்டோம். போன வீக்கு போட்ட 3 நபருக்கு மட்டும்தான் இன்னுமே வைக்கல. தனபால், தீபா, இன்னொன்னு லார்டு அப்படின்னு சொல்லிட்டு லார்டு குபேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா. இப்போ இந்த வீக்ல வச்சிருவோம் அவங்களுக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாமே. கிஃப்ட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க. என்ன ரீசன்னா வந்து சிலர் வந்து அதை கொஞ்சம் அலட்சியமாகவும் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. அதாவது ஒரு சிலர் மட்டும்தான். அதனால கிஃப்ட் மட்டும் கொஞ்சம் நீ ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அதுக்கு பதிலாக கொஞ்சம் அதாவது அவங்க வந்து நம்மளோட வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்குறாங்களா இல்லையா, நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு பார்த்துட்டு பேமெண்ட்டாக பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். கொரியர் வைக்கிறது இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருதா, அதனால அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியல. சில கொரியர்ல எங்களுக்கு ரிட்டர்னும் ஆயிருது. ஒரு சிலர் வந்து கால் எடுக்கிறது இல்லை, கொரியர் வரும்போது எடுக்க முடியறது இல்லை. அவங்களோட சூழ்நிலை நான் தப்புன்னு சொல்லலை. ஒரு ரீசன்னால அவங்க கிட்ட கரெக்டாக போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். அதனால நாங்கள் அமௌண்ட்டாக பே பண்ணிடலாம், அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். நம்மளோடது வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒரு அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறது எங்களுக்கும் சுலபம். அந்த அந்த நிமிஷம் அந்த செகண்டே வந்து சண்டே ஆச்சுன்னா நாங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு உட்காந்துக்கலாம். அந்த பேமெண்ட் கொடுக்கறதுக்காக எப்படி நபர்களை நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றியும், இல்லை நாங்கள் வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு டைம் பேமெண்ட் கொடுப்போம், எந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் கொஸ்டின் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதனால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுனாலையும் எந்த விதத்துலையும் வேஸ்ட் ஆகவே ஆகாது. அதாவது உங்களோட டேட்டா, உங்களோட டைமு இது எல்லாமே எங்களுக்காக செலவு பண்ணுறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் வந்து ஒன்று உங்களுக்கு கன்வே பண்ண வரோம், உங்களுக்கு ஒன்று சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். நீங்கள் வந்து அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். எங்களோட வீடியோவையும் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். ஒரு கிஃப்ட் கொடுத்து நாங்கள் ஒரு சேனல் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட அடுத்தடுத்த லெவலுக்கு வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுது. அதில் வந்து சிலது வந்து கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும்ல. அதனால அதுக்கான ப்ராசஸ் மட்டும்தான், அதுக்கான டைம் தான் இது. அதனால நாங்கள் அது கொஞ்சம் எடுத்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ வீடியோ பாட்டுக்கு வீடியோ எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃபன் வீடியோ அந்த மாதிரி ஃபேமிலியில் நடக்கிறது அந்த மாதிரி எல்லா வீடியோ நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அமௌண்ட்டை எப்போ பே பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே அந்த மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம். எப்படி பே பண்ணுவோம், நீங்கள் எப்படி எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா விவரத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேங்க. ஆமாங்க, இத்துடன் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகேங்க, இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.